ஹாய் மக்களே, மாநகரம், வழக்கு எண் 18/9, இருகப்பற்று போன்ற படங்கள் மூலமாக பிரபலமான நடிகர் ஸ்ரீ. இவர் படங்கள் மூலமாக ஃபேமஸ் ஆனதை விட இப்போ இவர் பார்த்துட்டு இருக்கிற பயங்கரமான வேலையில் ரொம்பவே ஃபேம் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு இவர் இன்ஸ்டாகிராமில் பயங்கரமான வேலை வந்து பார்த்துட்ருக்காரு. இன்ஸ்டாகிராமில் வந்து செக்ஸியான போஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடியெலாம் வளர்த்துக்கிட்டு தாடி மீசையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு மெலிந்த தோற்றத்தோட ஒரு விசித்திரமான தோற்றத்தில் வந்து இவர் காட்சி அளிக்கிறாரு. இவரோட இந்த நிலைமைக்கு பலருமே வந்து இரங்கலை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இவருக்கு வந்து மனநல பாதிச்சிருச்சு, ஸோ யாராச்சும் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெட்டி உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் நீங்க ரொம்ப நல்லவர் வல்லவர், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு வராங்க. இவர் மேல எதுக்கு இவ்வளோ ஆழ்ந்த இரங்கல், பாசம், நேசம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா சத்தியமா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எரிச்சலா வந்து இருக்கு. இவரோட நியூஸ் பார்த்துட்டு இவரோட இன்ஸ்டாகிராம் போய் பார்க்கறதுக்கே ரொம்ப அருவருப்பா ஒரு கேவலமா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்காரு. ஸோ இவர் ஒரு நல்ல நடிகர் தான், ஒரு அமைதியான ஒரு குட் கேரக்டர் பர்சன் தான் அப்போ இருந்தார். அதை வந்து நானும் ஒத்துக்கிறேன், அப்போ எந்த குறையும் சொல்ல. ஆனால் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியா தளத்திலேயே ரொம்ப அரகுர ஆடையோட உள்ளாடையோட வெறும் ஜட்டியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸியான பாடல் வரிகளுக்கு வந்து போஸ்ட் போடுறது, அதுக்கு வந்து கிரியேட் பண்ணி போஸ்ட் போடுறது, அதுவும் இல்லாமல் கீழே வந்து அந்த லைன் இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்ஸ் அப்ரோச் வந்து பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா இந்த போஸ்ட்டை வந்து பாருங்க, இதில் வந்து ஓப்பனாகவே செக்ஸி கேர்ள்ஸ் அண்ட் லேடி பாய்ஸ் கேன் மெசேஜ் மீ ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே ஒரு சோசியல் மீடியாவில் வந்து செக்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காரு. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா பொண்ணுங்க மட்டும் இல்லாமல் பசங்களையும் வந்து செக்ஸ் வச்சுக்க வந்து இவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு இந்த நல்ல பையன். அதுவும் இல்லாமல் எல்ஜிபிடி, ரெயின்போ சிம்பிள்ஸ், இந்த சக்கு கிஸ்ஸு அப்படிங்கிற மாதிரியான ஆபாச வார்த்தைகள்லாம் வந்து ஹேஷ்டேக்காக வந்து போட்டிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு சிலர் வந்து மனநல சரியில்லை, அதனால தான் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறீங்க. நான் கேட்குறேன், ஒருத்தருக்கு மனநல சரியில்லை அப்படின்னா எப்படி இந்த மாதிரியெல்லாம் போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற தகுந்த சாங் வந்து ப்ளே பண்ணிட்டு அதுக்கான ஹேஷ்டேக்கு இந்த ரைட்டிங் எல்லாமே பண்ணிட்டு எப்படி முடியும்? ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு ஆளால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? ஸோ மனநல பாதிக்கப்பட்ட யாராலையுமே இதை வந்து செய்ய முடியாது. ஆக்சுவல் உண்மை என்ன அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கே ஃபீல், அந்த செக்ஸ் ஃபீல் வந்து ஃபுல்லாக கே செக்ஸு அண்ட் செக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டாரு அண்ட் போதை பழக்கத்துக்கும் அடிக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு தான் பார்க்கும்போது தெரியுது. இவரோட ரொம்ப உடல் மெலிந்த தோற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றா இவர் வந்து கஞ்சா அண்ட் ட்ரக்ஸ் அடிக்டாக இருக்கணும், அப்படி இல்லையா நிறைய பேர் கூட வந்து செக்ஸ் வச்சு இவருக்கு ஏதாச்சும் வந்து செக்ஸுவல் டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அதனால தான் இந்த தோற்றத்தில் இருக்கார். ஸோ இதுதான் வந்து காரணமாக இருக்கும். ஸோ இவர் பிகேவ் பண்ணுறது, இவரோட இதுவுமே எல்லாமே ஓப்பனாகவே இதுலேயே வந்து தெரியுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஓப்பனாக வந்து சொல்ல விரும்பலை. அதை வந்து இவரோட போஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். ஸோ இது ரொம்பவே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு கேவலமான செயல். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. இப்போ சொல்லுங்கள், இவர் மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் வந்து படுறதா, கருணை படுறதா, இல்லை வந்து கோபம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுங்கள். சத்தியமாக இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து கோபம் தான் வருது. நிறைய பேர் வந்து இவருக்கு வந்து பணம் வந்து ஏமாத்திட்டாங்க, சினிமாவில் நடித்த பணங்கள் வந்து இவருக்கு கரெக்டாக போய் சேரலை, அதனால தான் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஒரு ரீசனாங்க? வந்து பாருங்க, இங்கே மக்கள் ஒரு சாதாரண மக்கள் சின்ன வயசுல இருந்து ஒரு வயசானவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் கேண்டிகேப் கூட ஒரு வேளை சோத்துக்காக வந்து எவ்வளோ உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கேண்டிகேப்பாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உழைச்சி சம்பாரித்து வந்து நேர்மையான வழியில் வந்து ஒழுக்கமான முறையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ ஒரு வீடியோ வந்து போடுற, அதுக்கே உனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் போகுது. நீ ஒரு படம் நடிக்கலனாலும் நீ ஒரு சாதாரண ஒரு யூடியூப்பில் உன்னோடைய வீடியோ அப்லோட் பண்ணாவே வந்து மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் போகும். அதுக்கே மந்த்லி வந்து லட்சக்கணக்கில் வந்து நீ சம்பாரிச்சிக்கலாம். அதை வச்சு நீ நேர்மையாக வந்து ஒழுக்கமாக ஒரு நல்ல லைஃப் வந்து ரன் பண்ணலாம். அதை விட்டுட்டு இவர் வந்து நடித்த பணத்துக்கு காசு தரலையா, அதனால் வந்து கேயாக மாறிட்டாரா, செக்ஸ் அடிக்ட் ஆகிட்டாரா, அப்படி அதனால் வந்து மக்கள்லாம் ஆழ்ந்த இரங்கல் படுறாங்களாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பூலிஷாக இருக்குது. இந்த மக்களை ஃபஸ்ட்டு வந்து செருப்பால் அடிக்கணும். இது மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணவே கூடாதுங்க. இவர் பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பு. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அப்போ ஒரு வேளை இவர் வந்து நல்லவராக இருந்திருக்கலாம், நல்ல நடிகர் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ இவர் பண்ணுற விஷயங்கள் செயல்கள் வந்து ரொம்பவே ஒரு கண்டிக்கத்தக்க செயல்.
ஸோ இவருக்கு இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து யாரும் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொல்கிறது கரெக்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள்.